ரகசியம். ஏன்னா வேதம் முழுக்க ரகசியமாக அளிக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு இந்த மகத்தான வார்த்தை நம் வாழ்க்கையில தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வது மிக முக்கியமா இருக்குது. இன்றைக்கு ஞானஸ்தானம், பலதரப்பட்ட ஞானஸ்தானங்களால உலகம் தாறுமாறாக்க போயிடுச்சு. அல்லேலூயா. இந்த உலகம் முடிவு சமீபமாயிடுச்சு. நேற்று ஒரு தேசத்துக்கு யுத்தமும் போரும் நடக்கணும்னா, பூமி அதிர்ஷ்டங்களும் நிலநடுக்கம் நடக்கணும்னா, நாளைக்கு நமக்கு என்பதை நினைவு கூறுங்க. உலகம் முடிவுக்கு சமீபமாக இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கேட்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பாஸ்டர் மனோவிடத்துல நாம் காரியங்களை ஒப்பு கொடுப்போம். காட் பிளஸ் யூ. முடிச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரிங்க ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஏதோ தீர்க்கதரிசின்னு பேசுறீங்க. அப்போ நான் இத்தனை நாளா சர்ச்சைக்கு நான் போயிருந்தேனே, இத்தனை நாளா நானும் ஜெபம் பண்ணேன், இத்தனை நாளா என் தேவன் என் ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டாரு. அப்ப அதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் பொய்யாயா? நீங்க மாட்டு வரீங்க தீர்க்கதரிசின்றீங்க. எங்களுக்கு எதுக்கு தீர்க்கதரிசின்னு கேக்குறேன். எங்களுக்கு ஏங்க தீர்க்கதரிசி? எங்களுக்கு தான் ஏசப்பாக்குறாரு. உண்மையா இல்லையா? எங்களுக்கு ஏசப்பா, நான் ஜெபம் பண்ணா ஏசப்பா ஜெபத்தை கேட்க போறாரு. நான் முட்டி போட்டு 40 நாள் பாஸ்டிங் போட்டு காலையில 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணிக்கும் பாஸ்டிங் போட்டு 6 மணிக்கு மேல பிரியாணி சாப்பிடுவேன். என் ஜெபத்தை தேவன் கேட்பாரு. ஆனா பாஸ்டிங் போடுவேன். நீங்க வந்து இதோ தீர்க்கதரிசின்றீங்க. எனக்கெல்லாம் தீர்க்கதரிசிலாம் தேவையில்லைங்க. உண்மையா இல்லையா? எங்க ஐயா இருக்கிறாரு, எங்க பாஸ்டர் ஐயா இருக்கிறாரு. போன் பண்ணி கூப்பிட்டா உடனே வருவாரு எங்க பாஸ்டர் ஐயா. பாக்குறீங்களா? எங்க பாஸ்டர் ஐயா ஜெபம் பண்ணா அப்படியே வல்லமை இறங்கும், அபிஷேகம் இறங்கும். 40-50 வருஷமா சர்ச்சுக்கு போயிருந்தா இப்ப புதுசா வந்து தீர்க்கதரிசின்னு பேசினா எங்களெல்லாம் கேட்க முடியாது. நீங்க ஆராதிங்க, நீங்க தீர்க்கதரிசியை ஃபாலோ பண்ண, நம்ம ஏங்க ஃபாலோ பண்ணா? எவ்வளவு நம்ம எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போறோம்? நாங்க ஆதி திருசபை. நாம காலங்காலமா என் தாய் சபை. நாங்க எங்க தாத்தா ஆர்சி, எங்க தாத்தாக்கு பாட்டா ஆர்சி, யாங்கெல்லாம் விட்டுடுவாங்க. இப்ப தீர்க்கதரிசின்னு வருவாங்களா? நாங்க ஃபாலோ பண்ணுமா? ஏங்க ஃபாலோ பண்ணா? ஒரு தீர்க்கதரிசியோட அருமை நமக்கு தெரியாது. ஏன்? நம்ம தான் கல்லையோ மண்ணையோ வணங்கினு அதான் அங்கன்னு போய் சுத்திக்கிட்டு நம்மளுக்கு ஏசப்பானா யாருன்னு தெரியாது. ரட்சிப்பு யார் வழியா வருது? யூத வழியா வருது. யூத எந்த கடவுளை வணங்குவான்? யெகோவா தேவனை வணங்குவான். ஆனா யூத எப்படி டைரக்டா வணங்க மாட்டான். அவன் கரெக்டா ஃபாலோ பண்ணுவான். மோசே மூலமா போனாதான் யெகோவா தேவனை பார்க்க முடியும். நோவா மூலமா போனாதான் பேழைக்குள்ள போக முடியும். ஏசாயா மூலமா போனா, சாமுவேல் மூலமா, எலியா மூலமா போனா, இவங்க மூலமா போனாதான் தேவனை பார்க்க முடியும். அவன் கரெக்டா அறிஞ்சிருக்கிறான். ஆனா நாம பாதியில வயிற்று வலிக்கோ, பிரச்சனைக்கோ, கடன் தொல்லைக்கோ, வீட்டுல பிரச்சனை, வீட்டுல ஒரே போராட்டம், என் பொண்ணு சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என் புள்ள சரியில்லை, சர்ச்சுக்கு வாக்கா, சர்ச்சுக்கு வந்து சரியாயிடுச்சு, இதுதானே சத்தியம், இதுதானே சபைன்னு உட்காந்துட்டோம். பைபிளை படிக்கிறது கிடையாது. ஆனால் பைபிளை படிச்சா பைபிள் சொல்லுது, எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிச்சா பயமா இருக்குது. எடுத்து வாசிங்க. ஐயா சொன்னார் பாருங்க, தீர்க்கதரிசி வேணும், தீர்க்கதரிசி வேணும், தீர்க்கதரிசி வேணும்னு. தீர்க்கதரிசி எதுக்கு வேணும்? வாசிக்கமா. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்று அவர்கள் அறிய வேண்டும். நான் போயிடுகிறேன், 40 வருஷமா போயிடுகிறேன் சர்ச்சுக்கு. நானும் பேரை பேத்தி எடுத்துட்டேன். எங்க ஐயா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. எங்க ஆயா பேரு அந்தோனி அம்மா, எங்க தாத்தா பேரு அருள்தாஸ். அப்ப நாங்க கிறிஸ்துவம் இல்லையா? நாங்க வழி வழியா கிறிஸ்துவம் வந்தோம். நாங்க கிறிஸ்துவம் இல்லையா? நீ கிறிஸ்துவம் தான், உண்மைதான். எது வரைக்கும் வந்த? சிலை வணங்க கூடாது, இயேசுதான் கடவுள் வந்த. ஆனா அங்கே நின்னுட்டோம். அடுத்தது எங்க வரல? தீர்க்கதரிசி மூலமா தான் இயேசுவை பார்க்க முடியணும்ன்ற இடத்துக்கு வரல. ஏன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு உயிரோட இருக்கும்போது தீர்க்கதரிசியோட அருமை தெரியாது. அவன் செத்த பிறகுதான். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிங்க. உயிரோட இருக்கும் போதே தீர்க்கதரிசியை ஃபாலோ பண்ணு. நீ செத்து போனீனா அப்போ பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் வரும். என்னமா ஒரு சத்தம்? எடுத்து வாசிமா. 28 வாசிமா. 29 ஆபிரகாம் அவனை நோக்கி நான் சொன்னார் பாருங்க சகோதரன், பாஸ்டர் சொன்னார் பாருங்க,
லாசரும் செத்துட்டான், ஐஸ்வர்யவானும் செத்துட்டான். ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போறான், லாசரு ஆபிரகாம் மடிக்கு போறான். இப்ப ஆபிரகாம் மடியில இருந்து அந்த ஆபிரகாம் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் சொல்றான், எனக்கு அண்ணனுங்க 5 பேர் இருக்கிறானுங்க, அந்த சபைக்கும் இந்த சபைக்கும் இந்த பக்கத்துல தெருவில் இருக்கிற சபைக்கெல்லாம் போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இங்க வராதபடிக்கு இயேசுதான் கடவுள், யோவான் ஸ்நானனை போய் ஃபாலோ பண்ண சொல்லு, இயேசுதான் கடவுள்னு சொல்றாங்க. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாம் லாசரு ஐஸ்வர்யனை பார்த்து சொல்றாரு, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு பாஸ்டரும் ரெவரண்டும் பிஷப்பும் உண்டு. அப்படியே இருக்கு, பாஸ்டர் இருக்கிறாரு, பாஸ்டர் கிட்ட போய் ரட்சிப்பு வாங்கிக்கோ, பிஷப் கிட்ட போய் ரட்சிப்பு வாங்கிக்கோ, ரெவனன்ட் கிட்ட போய் ரட்சிப்பு வாங்கி. எங்க ரெவனன்ட் எத்தனை வருஷமா இருக்கிறாரு, பெல்ட் மாட்டிக்கின்னு சும்மா அப்படி வருவாரு, நாங்க எல்லாம் அப்படி பயப்படுவோம். எங்க பாஸ்டர் வந்தா செருப்பத்து நாங்க தான் ஓரம் வைப்போம், எங்க பாஸ்டர் சொன்னா அப்படியே நடக்கும். இல்ல, பைபிள் அப்படி சொல்லல. பரலோகத்துல இருந்து சத்தவர் ஆபிரகாம் சொல்றாரு, பரதேசில இருந்து பேசுறாரு, ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. ஏன்பா பக்கத்து சர்ச்சுக்கு போக வேண்டியது சொல்ல வேண்டியதுன்னு ஆபிரகாம் பாதாளத்துல போயிட்டு பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு போ, எங்க பாஸ்டர் நல்லா சூப்பரா போதனை பண்ணுவாரு, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துவாரு, சூப்பரா அட்வைஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லல. மோசே யாரு? மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்கட்டும். அல்லேலூயா. இப்படிதான் கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து கொண்டு வரும்போது, மேசியா காத்து கொண்டு இருக்கும் போது ஒருத்தர் வராரு, நாங்கள் மேசியா வருவார் இல்ல, மேசியா வந்தா யார் அடையாளம் காட்டணும்? யோவான் 1:29 வாசிங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நீ வணங்குற, எல்லாரும் இயேசுப்பா வணங்குறோம், உண்மைதான். ஆனா அந்த இயேசு இந்த பூமிக்கு அடையாளம் காமிச்சது யாரு? எடுத்து வாசிங்க, யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் ஸ்நானகன் யாருங்க? பாஸ்டரா, பிஷப்பா, ரெவனண்டா, சாங் லீடரா, டீகனா? யார் அவரு? தீர்க்கதரிசி. தெரிஞ்சுக்கோ, இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுதான் மேசியான்னு அடையாளம் காட்டணும்னா இந்த யோவான் ஸ்நானகன் வந்து நிக்கிறாரு. கிறிஸ்துவர்களே, சபைக்கு போறவர்களே, ஆர்சி இருந்து பெந்தகோஸ்து சபை, அட்வென்ட் சபை, எல்லா சபைக்கு போறவங்களே கேளுங்க, நீ இயேசு கிறிஸ்துவை ஆராய்ச்சினுங்கிற உண்மை, இயேசு கிறிஸ்துவை வழிபடுற உண்மை, ஆனால் அங்கே நின்னுட்டோம். ஆர்சியிலிருந்து பெந்தகோஸ்து வரைக்கும் இயேசுதான் மெய்யான தேவன், அங்கே நின்னுட்டோம். ஆனா அந்த இயேசு யாருன்னு தான் தெரியல, வேறே ஒரு பேர் மட்டும் தான் இருக்குது, இயேசுன்ற வார்த்தை மாத்திரம் தான் தவிர அவர் இன்னைக்கு என்ன பண்றாரு, ஏது பண்றாரு எதுவுமே தெரியல. இப்போ அந்த கிறிஸ்துவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுள் மேசியாவை பார்த்துட்டு இருக்காங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, வருவார்னு. கன்னி வயித்துல பிறந்தாரு, மாட்டு தோட்டத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, பிறந்து நான் தான் மேசியா என்ன பாருங்கன்னு சொல்லல. அவர் என்ன பண்றாரு? தீர்க்கதரிசி ஒருத்தர்கிட்ட போ. இப்ப அந்த யோவான் ஸ்நானன் வராரு, வந்து வாசிமா. மறுநாளிலே இயேசு கிறிஸ்து நடந்து வராரு. இதோ நீங்க பார்த்து நின்றீங்களே, ஏசப்பா ஆராதிச்சிருந்தீங்களே, அந்த இயேசு இவர்தானே. யாரோ கையை காட்டுறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை. நீ வணங்கின்ற இத்தனால இயேசு கிறிஸ்து வணங்கின்ற உண்மைதான். ஆனா அடுத்த ஸ்டெப்புக்கு வா. நீ இப்போ ஏசப்பா பிள்ளை கிடையாது, இயேசுவோட மனவாட்டி. இப்போ எத்தனை பேருக்கு ஏசப்பா அப்பாவை பாக்குறீங்களா இல்ல புருஷனா பாக்குறீங்க? கை தூக்குங்க. நீ அப்பாவா பாத்தீனா எல்லா ரகசியத்தையும் கூட சொல்ல மாட்டேன். அந்த ரக விஷயத்தை ஏசப்பா நான் எங்க இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. எங்க காசு வச்சுக்கிறேன், எங்க பொக்கிஷம் குழந்தைகிட்ட சொல்லுவாரா? ஆனா பொண்டாட்டி, எல்லா அரசியல்வாதிகளும் பாரு, பொண்டாட்டி பேர்ல தான், பினாமி பேர்லயோ பொண்டாட்டி பேர்ல தான் இடத்த வாங்குவாங்க. ஏன் பொண்டாட்டினா அவ்வளவு புரியும். நம்முடைய ரகசியத்தை நம்முடைய மனவாட்டிக்கு மறைக்காம அவர் எதுவுமே விட மாட்டார். நீ பொண்டாட்டியா இருக்கிறியா? பெந்தகோஸ்து சபையில, அட்வான்ஸ் சபையில, ஆர்சி சபையில, எல்லா சபையிலும் நீ குழந்தையா இருந்த, பெந்தகோஸ்து பேபியா இருந்த, நீ மனவாட்டியா மாறினா நீ தீர்க்கதரிசி சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். நீ முடிவு பண்ணிக்கோ. ஏன்னா அப்பா ஏசப்பா கூப்பிட்டா உதவி செய்வாரு, சொன்னாரு பாரு, தட்டினா திறப்பாரு. ஆனா இப்போ லவ் பண்றாரு உன்ன, அதான் அவரு வாசல வந்து தட்டுறாரு, ஐ டார்லிங் கழுத்தரப்பியான். லவர் பெண்ணு போவாமா, பையன் போய் வீட்டுக்கு போய் வாசல நிப்பானா? அது டீ கடை சுந்தரபாண்டியன் ஸ்டோர் இருக்குது, அங்க நின்று பக்கத்துல தீபகா பாத்துருக்கிறா போல சரணு. எப்போ வரும் வாசல்ல, எப்போ கோலம் போடும், எப்போ தண்ணி தெளிக்கும், எப்போ வெளியே வந்து தலை வாரம். ஏன் பொண்டாட்டினா அவ்வளவு பிரியம்.
இப்ப நீ சொல்லு, நீ ஏசப்பா அப்பாவை பாக்குறியா, பொண்ணா புருஷனா பாக்குறியா? சொல்லுங்க யாராவது வாய் திறந்து. நீ புருஷனா பாத்தினா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு நபர் வேணும். கைய புச்சு உரத்துக்கு யாராவது தேவையில்ல. நீயே இழுத்துன்னு போனா உன் வீட்டுல தேக்க மாட்டான் அப்பா அம்மா. இன்னைக்கு சரணிக்கு அவங்க அப்பா அம்மா கையை பூச்சி குத்துறவங்க தான் வீட்டுல வச்சு சோறு போட்டு எல்லாமே பண்ணி அரவணிக்கிறாங்க. இதே தீபிகா இழுத்துன்னு ஓடி இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? வீட்டு வாசல் வந்தா கைய கால வச்சிட்டு இருப்பேன், சரணே அவ்வளவுதான் உன்னை அப்படின்ட்டு இருப்பாங்க. ஏன்? கைய பூச்சி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும். மத்தேயு 25:5 பாரு, ஏசப்பா மணவாளன் இருந்தா அவனுக்கு கைய பூச்சி கொடுக்கறதுக்கு மணவாளன் வந்துக்கிறான்னு சொல்றதுக்கு ஒருத்தர் தேவை. டக்குனு வாசி முடிச்சிடறேன், 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். வந்துக்கிறாரு மாப்பிள்ள வந்துக்கிறாரு சொன்னோனே மேக்கப்லாம் போட்டுக்கின்னு எல்லாம் பொண்ணு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஏசி ரூம் அதுக்கும் தூங்கிச்சு. பொண்ணு என்ன பண்ணுச்சு, சரி அங்க வந்து தாம்பத்துல வராரு, பல்லவரம் வந்து எழுந்தெல்லாம் தூங்கிச்சு. இப்ப மாப்பிள்ள பல்லவரம் வந்துட்டாரு. வாசிமா நடு ராத்திரி வராரு, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு போல என்னன்னு தெரியல, லேட் ஆகி வராரு, நடு ராத்திரில வராரு. இதோ அங்க சொல்றாரு, மாப்பிள்ள வர ஏந்திர மூஞ்ச கை தூங்க மூஞ்சி. இதே கோலத்துல மாப்பிள்ள பார்த்தா கிழிஞ்சு போன நைட்டில உன பார்த்தா மாப்பிள்ள ஏத்துக்க மாட்டாரு. போப்போ மேக்கப் போட்டு மூஞ்செல்லாம் கழுவி ட்ரெஸ் பண்ணி அலங்காரமா மாப்பிள்ள முன்னாடி நில்லு. யார் சொல்லணுமா? இதோ மணவாளன் வரத்துக்கு யாரோ ஒருத்தர் சொல்ல வேண்டிய. யாரும் பாஸ்டர் சொல்லுவாரு, உன் ரெவரண்ட் சொல்லுவாரா, அட்வான்ஸ் சர்ச் பாஸ்டர் சொல்லுவாரா, ஆர்சி பாஸ்டர் சொல்லுவாரா? பைபிள்ல தீர்க்கதரிசி தான் சொல்லணும் இதோ மணவாளன் வருகிறார்னு. நீ அவரை ஏசப்பா அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா உனக்கு லாலி பப்பா புச்சு முட்டாய் குருவிரட்டி தான் வாங்கி தருவாரு. நீ என் மணவாளன்னு கூப்பிட்டீங்கன்னா உனக்கு தாலி கட்டி சொத்தை உன் பேர்ல ஏறி வைப்பாரு. அல்லேலூயா. அப்ப இயேசு என் புருஷனா பார்க்கணும் என்ன பண்ணோம்? இயேசுவை கட்டி வைக்கிறதுக்கு எலியேசர் தேவை. ரெபெக்காளுக்கும் ஈசாக்கு கல்யாணம் பண்றதுக்கு யாரு போனா பொண்ணு பார்க்க? ஈசாக்கு யாரு கிடையாலும் இயேசு கிடையாது. ரெபெக்காள் யாரு கிடையாலும் நம்ம கிடையாது. நமக்கு யாரு அப்ப கல்யாணம் பண்ணி வைப்பா? எலியேசர் எங்க இருக்கிறாரு? அது எந்த ஊர்ல இருக்கிறாரு எனக்குன்னா? நீ மணவாட்டியா மணவாளனை கல்யாணம் பண்ணனா உனக்கு எலியேசர் தேவை, தீர்க்கதரிசி தேவை. நான் போய் தேற்றவாள நான் அனுப்புகிறேன், அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஐயா சொன்னாரு பாருங்க, ஏன் ஒரே கர்த்தர் ஒரே ஞானஸ்தானம் தெரியலனா எனக்கு தான் தீர்க்கதரிசியே தெரியலையே. அப்ப நான் என்ன பண்றேன்? முதல்ல தீர்க்கதரிசியை கத்துக்கோ, பைபிளை பற்றி யாருன்னு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நம்ம ஐயப்பாவையும் கர்மாரி அம்மாவையும் மாதாவையும் வணங்கி வணங்கி நம்ம மூளைலாம் எப்படி போச்சுன்னா பைபிளை படிக்கக்கூடிய மூளை நம்மளுக்கு இல்லை. எதா பார்த்தா அம்மா சோத்திரம் அலையிலையா சோத்திரம் அலுமணியா பாத்திரம் அப்படியே ஓடிந்தான் வாழ்க்கை. வேற என்ன பண்றது? அப்படிதான் தெரியும். இன்னைக்கு அலையிலையானுவோம், நாளைக்கு அரோகரானுவோம். ஆனா இந்த பரிசுத்த வேதத்தை வாசிக்கும் போதுதான் ஐயோ நம்ம வந்த வழி கரெக்ட் தான், ஆனா எங்கேயோ நடுவில் நின்றுட்டோம். எங்க? தீர்க்கதரிசி வழியாதான் தேவனை பார்க்க முடியுது நின்றுட்டோம். அன்னைக்கு பாவத்துல இருந்த ஜனங்களை மோசை கூட்டு வந்தாரு. எலியா வந்து சாரிபாத் விதவைக்கு போயிட்டு அம்மா இயேசுதாமா யெகோவா தேவன் தான் மெய்யான தேவன் சொன்னாரா இல்லையா? பாகால் தெய்வம் அல்ல, விக்கிரக தெய்வம் அல்ல, இயேசுதான் தெய்வம் சொன்னார். கூட்டு வந்தாரு. ஒவ்வொரு சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க டக்குன்னு. 1 சாமுவேல் 8:7. அப்பொழுது கர்த்தர் ஏசப்பா சொல்றாரு, கேளுங்க. கர்த்தர் சொல்றாரு, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதை எல்லாவற்றிலும், ஜனங்க சொல்றது எல்லா இடத்துலயும் அவர்கள் சொல்லை கேள். அவங்க சொல்றதெல்லாம் நீ கேளுப்பா. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவங்க உன்னை தள்ளிட்டாங்க. நீங்க எல்லா சபைகளும் தீர்க்கதரிசி என்ற ஒரு ஊழியத்தை தள்ளிவிட்டார்கள். நான் கட்டில உட்கார்ந்து ஆவியான இடத்துல இடைப்பட்டார், ஆவியான இடத்துல பேசினார் அப்படி சொல்றோம் எல்லாம் பொய். யார் இடத்துல ஆவியானவர் பேசவே மாட்டாரு. ஆல்ரெடி பேசி முச்சு கையில குத்துட்டாரு. இந்த வேதம் வாச்சினா உனக்கு ஆவியானவர் இதுலதான் பேசுவாரு. புதுசா வந்து அப்படியே சிலுவை முன்னாடி வந்துச்சு, அப்படியே ரக்கச்சின்னு ஒருத்தர் வந்துச்சு, அது எல்லாம் பிசாசு. நீ நல்லா பிரியாணி துண்டு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பீஃப் ரைஸ் துண்டு நல்லா தூங்கிக்கிற, கனவுல சொப்பனமா வந்துக்குது. அதெல்லாம் ஏதோ ஒரு தேவதூதர் பணம் பார்த்துக்கிற போல. அப்படிலாம் தேவன் வரவே மாட்டாரு. ஏன்னா அவர் யாருக்காக தன்னை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். தீர்க்கதரிசி வழியா நான் என்ன பாப்பேன்னா அதேதான். புறஜாதி ஜனங்க தெரியாதுங்க நம்மளுக்கு.
பைபிள் படிக்கும் போது தான் நம்மளுக்கே தெரியும். பைபிள் சொல்லுது தீர்க்கதரிசி இல்லாம தேவனை பார்க்க முடியாது. அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னா யோவான் சாணனை பார்க்கணும். இன்றைக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்துவ வார்த்தையா வந்திருக்கிறாரு. திரும்பவும் இரண்டாம் வரம் தரிசனமாவார். முதலாம் வருகையிலே ரட்சிக்க வந்தார். பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தால ரட்சிக்க வந்தார். இப்போ அடகு வச்ச நகைய பணம் கொடுத்து மீட்டு வரணும். இப்போ உனக்கு எதுக்கு வந்துக்கிறாரு? மீட்க வந்துக்கிறாரு. எப்படி வருவார்? இயேசு கிறிஸ்து முதலாவது தீர்க்கதரிசியா தான் இருந்தார். அவர் என்ன சொல்றார்? சமாரியாசிரி, உன்னை நான் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், காட் பிளஸ் யூ. அதுக்கப்புறம் உன்னை மேசியா என்று காண்கிறேன், காட் பிளஸ் யூ. இன்றைக்கும் தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிக்கிறார். அவர் தீர்க்கதரிசி, அவர் சொல்ற வார்த்தை தான் மேசியா. அல்லேலூயா. ஏன்னா இரண்டாம் தர அவர் பூமிக்கு வர மாட்டார், மனுஷனா வர மாட்டார், வார்த்தையா வருவார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமானது. யார் அந்த மாம்சம்? இயேசு கிறிஸ்து. அந்த மாம்சம் திரும்பி என்னவா வந்திருக்கு? வார்த்தையா வந்திருக்கு. அந்த வார்த்தை எப்பவுமே ஊக்கிட்ட யாங்கிட்ட பிஷப் கிட்டயோ அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் வராது, தீர்க்கதரிசிகிட்ட தான் வரும். அந்த தீர்க்கதரிசிகிட்ட போனா தீர்க்க சொல்வாரு, எப்பா இதோ இயேசு கிறிஸ்து காட்டுவார். அப்ப இது வரைக்கும் நீ பார்க்காத இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிற, கற்பனையிலே வாழ்ந்துருக்கிற, தீக்கனவுலே நீ இயேசு ஆராதிக்கிற. சபையில போய் உட்காந்து சபை எல்லாமே எங்க சர்ச்சுக்கு வந்து பாரு, சும்மா ஏசி. எங்க ஐயா வந்து பாரு, எங்க பாஸ்டர் எவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது, 3 மாசம் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இயேசு கிறிஸ்து பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்டே கிடையாது. எங்க 2 பேர் கூடினாலும் நான் வந்துருவேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு எல்லா சபையும் சபை பக்கமா வழிநடத்துது. கட்டிடத்தை பாரு, சபையை பாரு, கூட்டத்தை பாரு, ஏதோ தட்டு, இந்த சீர்தட்டு, அந்த சீர்தட்டு, இத அதுன்னு சொல்லி ஏமாத்தினுக்கிறாங்க. ஆசீர்வாத தட்டுன்னு இல்ல. ஒரு தீர்க்கதரிசி யாரு? அது ஒரே ஒருத்தர் தான் இருக்க முடியும். இஸ்ரவேலுக்கு அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனா அந்த புறஜாதிக்கு பயதாகமத்துல புறஜாதிக்கு தீர்க்கதரிசியே கிடையாது. யூதனா இருந்து புறஜாதிக்கு செய்தி சொல்றாங்க. ஆனா புறஜாதியே முதலா தீர்க்கதரிசி கொடுத்தது இந்த 4 தீர்க்கதரிசி தான். அந்த தீர்க்கதரிசியை வேதத்தோட எடுத்து பாரு. ஆண்டவரே எங்களை மன்னிச்சுங்க, இத்தனை நாளா எங்க ஐயா சொன்னதை கேட்டோம், பாஸ்டர் சொன்னது, இப்ப இந்த தீர்க்கதரிசி எங்களுக்கு யாருன்னு காட்டுங்க. அந்த தீர்க்கதரிசி தேவன் பக்கமா எங்களை வழி நடத்துவார். அவர் தான் மனவாளனை காட்ட முடியும். இப்ப சொல்லு, நீ அவர் குழந்தையா இருக்க விரும்புறியா, பொண்டாட்டியா இருக்க விரும்புறியா? சொல்லுமா, சொல்லுமா. குழந்தையா இருக்க விரும்புறீங்களா, பொண்டாட்டியா இருக்க விரும்புறீங்களா? அவர்கிட்ட ஏசப்பாயிட்ட 60 வயசுக்கு அப்புறம் எனக்கு என்னங்க குழந்தை, நான் ஒரு பொண்டாட்டி தான் சொல்ல முடியல. அம்மாவால பொண்டாட்டியா இருந்தா புருஷன் சத்தம் கேட்கணும் உனக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது, ஏய் விளையாடி இருக்கும். ஆனா அந்த பைக் சத்தம் கேட்டோம் அம்மா சொல்லுவாங்க, மேரி அம்மா சொல்லுவாங்க, ஏய் அப்பா வந்துட்டாரா. எப்படிமா நீ மட்டும் கண்டுபிடிக்கிற? இத்தனை வருஷம் வாங்க உங்க அப்பா சத்தம் எனக்கு தெரியாது. புரியுதா இல்லையா? நீ அவருக்கு பொண்டாட்டியா இருந்தினாதான் இந்த பைபிள் ஒரு சொத்து உன் பேர்ல எழுதி வைப்பார். பரலோகத்துக்கு உன்னை பொக்கிஷமா, நான் ஜெயம் கொண்டு நான் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல பையன் பக்கத்துல பொண்ணு உட்காருத்து எப்ப நடக்கும்? கல்யாணம் ஆன பிறகுதான் பக்கத்துல உட்கார. கல்யாணம் ஆகுது முன்னாடி எப்படி உட்கார வைப்பாங்க? அப்ப பூமியில உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு? நீ தீர்க்கதரிசியை பார்த்ததான் தெரியும் உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு. என்னோடு கூட பக்கத்துல உட்கார வைப்பேன்றாரு. கல்யாணம் ஆகுதுக்கு முன்னாடி எதிர்க்க உட்காந்துப்பான், பக்கத்துல போய் தொடக்கூட முடியாது. அவங்க அப்பா கைய பூச்சி குத்த பிறகுதான் அப்பதான் கை கோப்பாரு. இன்னைக்கு கலாச்சாரத்துல என்னென்னவோ பண்றாங்க கல்யாணத்திலேயே. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உன்னை பொண்டாட்டியா பாக்குறேன். அந்த பொண்டாட்டியா நீ அவர் புருஷனா உன்னை பாக்குறாரு, பொண்டாட்டியா உன்னை பாக்கணும்னா இந்த 4 தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்திருக்கிறார், தேவன் அனுப்பியிருக்கிறார். அவரை வேத வசனத்தோடு பார்த்து கண்டுபிடி. யோவான் சார் சொல்றான், நான் தான் ஏசாயா 40:1 சொல்றான். ஏசாயா வனாந்தரத்தில் கூப்பிட சத்தம் நான் தான் சொன்னான். அப்பதான் சொன்னாங்க ஃபாலோ மீ இயேசு. இன்றைக்கும் மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஒருத்தரோட ஊழியத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் அவர் யாரு எவருன்னு. யோவான் சார் செஞ்ச ஊழியனா மேசியா வரல காமிச்சார். அதனால்தான் மல்கியா 3ஆம் அதிகாரத்தை அவர் ஊழியத்தில் நிறைவேறிச்சு. அதே போலதான் மல்கியா 4:5, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிள்ளைகளுடைய பிதாக்களிடத்துக்கும் பிதாக்களுடைய அவர் பிள்ளைகளுக்கும் திருப்புவான். யோவான் பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்புறான். ஆனால் இன்றைக்கு இந்த 4 தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்திருக்கிறார். அவரை வேத வசனத்தோடு கண்டுபிடி. அவர்கிட்ட போனாதான் இயேசுவை காட்டுவார். நீ உங்க பாஸ்டர்கிட்ட போனீங்கன்னா நம்ம காட்டுவாரு, ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கும், பாதாளம் தான் போகும். ஆனா தீர்க்கதரிசியோட சத்தத்தை கேட்கணும்னா நீ பரலோகத்துக்கு வருவ.
அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடு. 2000 வருஷமா யாரும் கொடுக்கல இது. பவுலுக்கு அப்புறம் இந்த ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்து நாமத்துல யாரும் கொடுக்கல. இந்த நாளுக்கு ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. ஏன்னா வேதம் சொன்னார் பாத்தீங்களா, ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தாமே தம்முடைய ரகசியத்தை தீர்க்கதரிசியாக தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். வெளிப்படுத்தல் 10:6 சொல்லப்படுது. இனி காலம் செல்லாது, இதுக்கப்புறம் ஜனங்களே வருவார் காத்துட்டு இருக்காதீங்க, அவர் வந்துட்டாரு, இனி காலம் செல்லாது, காலம் இனியோட முடியுது. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே அவர் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அந்த எக்காலம் ஊதுனது யாரு? எக்காலம் என்னன்னா ஒரு எச்சரிப்பு சத்தம். ஜனங்களே வாங்க, என்கிட்ட வாங்க, தீர்க்கதரிசி கிட்ட வாங்க, நான் உங்களை இயேசு கிட்ட கொண்டு போறேன். இன்றைக்கும் தேவன் ஒரு மகத்தான தீர்க்கதரிசியை கொடுத்திருக்கிறார். அவர் பின்னாடி போனாதான் அவர் இயேசு யாருன்னு காட்டுவார். ஆனா நீ வணங்கின உண்மைதான், ஆராதிச்ச இயேசு நல்லவர்னு பாடின, உன் ஜெபத்தை கேட்டாரு. ஒரு கட்ட வரைக்கும் தான். நீ அடுத்த கட்டு பொண்டாட்டியா வரணும்னா உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் கை பூச்சி கொடுக்கணும் இயேசு கிட்ட. இவர் தான் உன் புருஷன் காட்டணும். 2025 சபைக்குது, 2025 புருஷனா எனக்கு இருக்க முடியும்? ஒரு சபையில போனா இவர்தான் தேவன்றாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து காட்டுறாங்க. அந்த இயேசு இன்னைக்கு என்ன பண்றான்னு காட்டு எனக்கு. எபிரேயர் 13:8 சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து காட்டு. அந்த இயேசு கிட்ட போனாதான் எனக்கு ரட்சிப்பு. இன்னைக்கு இயேசு கிட்ட காட்டு. அந்த இயேசு இன்னைக்கு என்னவா இருக்கிறாரு? இந்த நாளுக்குரிய வார்த்தையா இருக்கிறார். இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி இவர்தான், வில்லியம் மரியம் பிரெனாம். மல்கியா 4:5 சொல்லப்பட்டபடி, வெளிப்படுத்தல் 10:6 சொல்லப்பட்டபடி இவரோட ஊழியத்தை வச்சு தான் நீ கண்டுபிடிக்கணும். யோவான் சாணன் இயேசுவோட ஊழியத்தை எப்படி வச்சு மேசியாவை கண்டுபிடிச்சு இயேசு சொன்னாரு, நான் செய்யறதையாவது நம்புங்க, இல்ல நான் சொல்றதையாவது நம்புங்க. அவருடைய கிரியை வச்சு பார்த்து இவர்தான் மேசியான்னு கண்டுபிடி. அதே போலதான் இந்த பிரெனாம் என்கிற இந்த தீர்க்கதரிசி, இந்த புறஜாதிக்கு அனுப்பப்பட்ட இந்த கடைசி கால தீர்க்கதரிசி 7ஆம் தூதன், இவர் ஊழியத்தை வச்சு பாரு. இன்னைக்கு நடக்கிற சம்பவம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்னு சொல்லிட்டாரு. எப்படி நீ பரலோகத்துக்கு போறன்னு இவர் மாத்திரம் தான் சொல்லி இருக்கிறாரு. வேற யாரும் சொல்ல பரலோகத்துக்கு எப்படி போவேன்னு, மணவாளன் எப்படி கண்டுபிடிப்பான் இவர் தான் சொல்றாரு. ஏன்னா நடுராத்திரியில ஒரு சத்தம் உண்டாயிட்டு, இதோ மணவாளன் வருகிறார். அந்த ஒரே நபர் இவர் தான் அந்த சத்தத்தை சொன்னவர். நாளுக்குரிய தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரெனாம். கொஞ்சம் ஏத்துக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ ரட்சிக்கப்படணும், பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சினா இந்த தீர்க்கதரிசி எப்படி உன்னை பைபிளை பார்த்து கண்டுபிடிக்கிற. இந்த புத்தகத்தை படிக்காத, நீ பைபிளை படிச்சா ஆட்டோமேட்டிக்கா இங்க வருவ. நீ வேதத்தை பாரு. இன்றைக்கும் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி செவி கொடுத்தால் நாம் பரலோகம் போவோம். தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசியை நிராகரிக்கிறவன், அவர்கள் சாமுவேலே தீர்க்கதரிசியே உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். ஜனங்களை ஆடுறதுக்கு தேவனுடைய சரீரத்துல வரணும், அதுதான் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி யாருன்னு கண்டுபிடிங்க. வேதத்தின் அடிப்படையில் ஏத்துக்க. கேளு, ஜெபம் பண்ணி எவ்வளவு ஜெபம் பண்ணி கேட்டல, ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு போனேன், ஒரு கண்ணன் டைட்டஸோட கண்ணன் கூட்டத்துக்கு போனேன், ஏதோ தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க, உண்மையா இருந்தா நான் உன்னோட வித்தா இருந்தா நான் உன்னோட மனவாட்டியா இருந்தா அந்த தீர்க்கதரிசி எனக்கு காட்டுப்பா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார்ல, ஜெபத்தை கேட்டார்ல, கல்யாணம் பண்ணி வச்சார்ல, குழந்தை குத்தார்ல, வீடு கட்டினல, எல்லா ஆசீர்வாதமானல, இதே கேளு. ஏசப்பாட்ட இன்னி நைட்டு போயிட்டு உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த சகோதரர் சொன்னாரு, பாஸ்டர் ஏல்டேன் சொன்னாரு, இந்த மல்கியா 4:5 யாரு, இந்த வெளிப்படுத்தல் 10:6 யாரு, வில்லியம் பிரெனாம் சொல்றாங்களே உண்மையா இவர்தானா, பைபிள் ஆண்டவர்ட்ட கேளு. உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உண்மையா இருந்தா உனக்கு பதில் கொடுப்பார். நீ உண்மையான மனவாட்டியா இருந்தா உனக்கு பதில் கொடுப்பார். ஆமாமா கரெக்ட்பான்னு சொல்லி வேதத்தோட உனக்கு ஒப்பிட்டு காட்டுவார். உண்மையாகவே 50 வருடத்துல இந்த சகோதரத்தினால சாதிச்சு பொண்ணு கல்யாணம் பண்ணது, புள்ளைய படிக்க வச்சதெல்லாம் பெருமை இல்லை. இந்த கூட்டத்தை வச்சா அப்புறம் பார்த்தீங்களா, இந்த கூட்டத்தை ஏற்படுத்தினார் பார்த்தீங்களா. அப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும், நீங்க எல்லாருமே கண்ணனோட வீட்டார் தான். நீங்க எல்லாருமே ரட்சிப்பின் செய்தி போயிடுச்சு. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, இந்த செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டீங்க, சந்தோஷப்படுங்க. இந்த உலகத்துல எல்லாம் டிவிலையும் சினிமாவிலும் கதைகளை சொல்லி சபை நடத்தின்னு வராங்க. ஆனால் இன்றைக்கு தேவன் பக்கமா உங்களை வழி நடத்தி இருக்கிறார். அந்த சகோதரனுக்கு நீங்க காட் பிளஸ் சொல்லிட்டு போங்க. சகோதரா, உன் பிறந்த நாளைய கண்ணை திறந்தியே, என் ஆவிக்குரிய கண்ணை திறந்தியேன்னு சந்தோஷப்பட்டு அவரு கை கொடுங்க. அவருக்கு கண்ணன் பதர் பிறந்த நாளுக்காக சொல்லாதீங்க, நான் இப்போ பிறந்துட்டேன், உண்மையான சத்தியத்துல பிறந்துட்டேன்னு அவர் கை கொடுங்க. இந்த நாளுக்குரிய இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டேன்னு கை கொடுங்க. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசியை பார்த்துட்டு அவர் கை கொடுங்க. கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் சிஸ்டர். நம்ம எழுந்து நிற்போம்.
இந்த காலம் பொல்லாதது, கர்த்தரே உன்னை அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, கர்த்தரே உன்னை அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, கர்த்தரே உன்னை அழைக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. தேவனே, வானமும் பூமியும் ஒழிந்து போகும் கர்த்தாவே, ஜீவனுள்ள நம்முடைய வார்த்தை மாத்திரமே அது ஒழிந்து போகாது. தேவனே கர்த்தா, அந்த உலகம் ஒரு நாள் அழிய போகிறது கர்த்தாவே. ஆனாலும் தேவனே, நம்முடைய வார்த்தைக்குள்ளாக ஆண்டவரே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து அரவணைக்கிற தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தா, அந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு சகோதரரும் இடைபடும்படியாக செபிக்கிறோம். இதோ நாங்கள் கேட்ட ஒரு சபையோ ஆண்டவரே, ஒரு மெய்ப்பரோ, ஒரு மனிதனோ, யாரும் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது கர்த்தாவே. தேவனே, நம்முடைய ஜீவிக்கிற வார்த்தை ஆண்டவரே, ஆண்டவரே நாளுக்குரிய செய்தி மாத்திரம் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும் நாங்கள் கேட்டோம் அப்பா. தேவனே, இந்த உலகம் பாரம்பரியத்தையும் கர்த்தாவே, ஸ்தாபனங்கள் ஆண்டவரே பாரம்பரியத்தையும் பண்டிகைகளும் பின்பற்றி போய்கொண்டிருக்கிற இந்த வேலையிலே கர்த்தாவே, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலத்திலே கர்த்தாவே, ஜீவிக்கிற வார்த்தையின் பக்கமாய் நாளுக்குரிய திருக்கதர்சின் பக்கமாக ஆண்டவரை கொண்டு நீர் எங்களை திருப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. ஏற்படுத்த குடும்பத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. சமாதானம், கிருபை, இரக்கம் எப்போதும் இந்த குடும்பத்தில் இருக்கட்டும் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆச்சா, நன்றி கர்த்தாவே. கடைசியாக குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படியாக கேப்டன் சகோதரனை கூட குடும்பத்துக்காகவும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற லேட்டஸ்ட் கண்ணம் ஜெபிக்கும்படியாகும் கேப்டன் சகோதரன் முன்பாக அழைப்போம். சில கண்களை மூடுங்க.